ஹாய் கைஸ், வணக்கம். தாம்பரம் ஸ்டேஷனில் நடக்கிற அந்த யார்டு ரீமாடலிங் ஒர்க்கோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில் திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னு அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். தாம்பரம் ஸ்டேஷனில் ரீமாடலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த லைனை மெயின் லைனோட கனெக்ட் பண்ணுற அந்த ஒர்க் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பிளாட்ஃபார்ம்லேருந்து யார்டுக்கு கனெக்ட் பண்ணுற அடிஷ்னல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷனை டுவர்ட்ஸ் தாம்பரம் சானிட்டோரியம் டைரெக்ஷனில் நடக்குது. ப்ளஸ் இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 மெயின் லைனோட கனெக்ட் பண்ணுற அந்த ஒர்க் டுவர்ட்ஸ் பெருங்கலத்தூர் டைரெக்ஷனில் நடக்குது. ஸோ இந்த வேலைகள்லாம் இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய ட்ரெயின்ஸ் தாம்பரம் வழியாக போகிற ட்ரெயின்ஸ்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சில ட்ரெயின்ஸ்லாம் டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மேஜரான ஒர்க்குன்னு சொல்லலாம் தாம்பரத்தில். ஏன்னா தாம்பரம் தான் சென்னையோட 3வது டெர்மினல் ஸ்டேஷன். ஸோ அதுக்கு இந்த யார்டு ரீமாடலிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ டெடிக்கேட்டடாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுக்குன்னு ஒரு அடிஷ்னலாக 2 பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. தாம்பரத்தில் இப்போது ப்ரெசண்ட்டாக 8 பிளாட்ஃபார்ம் ஆப்ரேஷனில் இருக்குது. அதில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் இஎம்யூ சபர்பன் ட்ரெயின்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரெக்ஷன்லையும் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷனில் வர எல்லா இஎம்யூ ட்ரெயின்ஸும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5, 6, 7, 8 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுனால எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக 6 ட்ராக் கிடச்சிருக்கு. அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் தான் இனிமேல் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ கூடுதலாக பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கிறதுனால ஃப்யூச்சரில் தாம்பரத்துலேருந்து இன்னும் அடிஷ்னலாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற லைன் தாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10. இதுதான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து வர இந்த ரயில்வே ட்ராக்கை தான் மெயின் லைனில் கனெக்ட் பண்ணுற அந்த வேலைகள் நடக்குது. இது டுவர்ட்ஸ் பெருங்கலத்தூர் டைரெக்ஷனில் நடக்கிற அந்த ரயில்வே லைன் ஒர்க்கும் ப்ளஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் தான் பார்க்குறீங்க. இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கனெக்ஷனும் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். ஸோ இதுதாங்க தாம்பரம் யார்டில் நடக்கிற ரீமாடலிங் ஒர்க் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில், அதாவது 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில் திட்டங்களுக்கு 6362 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு 876 கோடியும், அகல ரயில் பாதை திட்டத்துக்கு 413 கோடியும், இரட்டை வழி ரயில் பாதை அதாவது டபுளிங் ப்ராஜெக்ட்டுக்கு 1162 கோடியும், மின்மயமாக்குதல் அதாவது எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு 111 கோடியும் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் பேரளம் காரைக்காலும் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி புதிய ரயில் பாதையும் அகல ரயில் பாதை திட்டத்தின் கீழ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஆண்டு அறிவித்த அந்த பட்ஜெட்டில் இந்த 2 ரயில் பாதையும் அகல ரயில் பாதை திட்டத்தின் கீழ் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. எப்போவுமே ஒரு பட்ஜெட் முடிஞ்ச பிறகு அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒரு ரயில் பாதை திட்டத்துக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்தியன் ரயில்வேஸ் வெப்சைட்டில் பிங்க் புக்கில் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த பட்ஜெட் முடிஞ்ச பிறகு அதுக்கான அப்டேட் இது வரைக்கும் இன்னும் பண்ணலை. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்களோ அதே நிதி தான் இந்த பட்ஜெட்டுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு சில திட்டங்களுக்கு கூடுதல் நிதியும் அறிவிச்சிருக்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அது எந்தளவு ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்னு தெரியல. மேபி ஃப்யூச்சரில் அந்த பிங்க் புக்கில் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் மொத்தமாக தமிழ்நாடு ரயில் பாதை திட்டங்களுக்கு அறிவித்த நிதி, அதாவது 6362 கோடி நிதி அது அஃபிஷியலாக சதர்ன் ரயில்வே சைடு அவங்க ட்விட்டர் பேஜ்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். பட் அந்த 6362 கோடியில் எந்தெந்த ரயில் பாதை திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னு அந்த தனித்தனியான இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. ஆனால் பத்திரிக்கையில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். மொத்தமாக அறிவித்த
6362 கோடியில் புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு 876 கோடியும், அகலப்பாதை திட்டத்துக்கு 413 கோடியும், இரட்டை வழி ரயில் பாதை திட்டம் அதாவது டபுளிங் ஒர்க்குக்கு 1162 கோடியும், மின்மயமாக்கல் திட்டம் அதாவது எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு 111 கோடியும் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். திண்டிவனம் திருவண்ணாமலை வழி செஞ்சு அந்த ரயில் பாதை திட்டத்துக்கு 100 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. திண்டிவனம் நகரி அந்த திட்டத்துக்கு 380 கோடி, அத்திப்பட்டு புத்தூர் 50 கோடி, ஈரோடு பழனி 100 கோடி, சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி கடலூர் அந்த திட்டத்துக்கு 25 கோடி, மதுரை தூத்துக்குடி வழி அருப்புக்கோட்டை இந்த திட்டத்துக்கு 100 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி இந்த திட்டத்துக்கு 25 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. மரப்பூர் தருமபுரி இந்த ரயில் பாதை திட்டத்துக்கு 115 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து புதிய ரயில் பாதை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு. இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாம் அண்மையில் பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் வந்த தகவல் தான் இது. புதிய ரயில் பாதை திட்டத்தின் கீழ் வர திண்டிவனம் நகரி இந்த ரயில் பாதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% நிலம் கையகப்படுத்தும் பணி வந்து முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற 20% பணியும் இப்போது ஒதுக்கீடு செஞ்ச நிதியை பயன்படுத்தி அந்த வேலைகளை வந்து ஒரு வருடத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த புதிய ரயில் பாதை திட்டம் பொறுத்த வரைக்கும் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி அதில் இப்போ வந்து 80% மேலே எர்த் ஒர்க் அதாவது நிலம் சமன்படுத்தும் அந்த பணிகளை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முதற்கட்டமாக சின்ன சேலத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கிற பணியும் வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ அந்த பணிகள் மோஸ்ட்லி அடுத்த வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாகவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புதிய ரயில் பாதை திட்டம் பொறுத்த வரைக்கும் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி தான் இப்போதைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அநேகமாக அடுத்த வருஷம் வந்து அந்த ரயில் பாதை திட்டம் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி ஜோலார்பேட்டை ஓசூர் இந்த ரயில் பாதை பற்றின எந்த ஒரு அறிவிப்பும் வந்த மாதிரி நான் கேள்விப்படல. ஒருவேளை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மயிலாடுதுறை தரங்கம்பாடி வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட அந்த ரயில் பாதையை வந்து மறுசீரமைச்சு அகல ரயில் பாதையாக அமைக்கிற திட்டம் தான் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஜோலார்பேட்டை ஓசூர் அந்த ரயில் பாதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்து ரயில் பாதை வந்து இருந்தது. அந்த ரயில் பாதை அமைஞ்ச அந்த வழித்தடத்தை இப்போ மறுசீரமைச்சு அகல ரயில் பாதையாக வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அதற்கு முதற்கட்டமாக பட்ஜெட்டில் இந்த மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதையும் ஜோலார்பேட்டை ஓசூர் ரயில் பாதையும் பட்ஜெட்டில் அறிவிப்பு செஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து வர பட்ஜெட்டில் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலைகளை வந்து தொடங்க முடியும். ஹோப் அது அடுத்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.